இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் கொலை உள்ளிட்ட பெரும்பாலான குற்றங்கள் குறைந்திருப்பதாக கூறிய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், விசாரணை வெளிப்படையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யவே சில வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்தார். 2021ல தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவல்ல 1597 cases were reported for the murder. 2024ல 1490 cases, 2025ல 1461 cases. Even rape casesல பார்த்தீங்கன்னா same kind of a steady decline is there. 2021 we started with 422 cases being reported. இது அப்படியே ஸ்டீடி டிக்ளைன். இன்னைக்கு 2025ல 401 cases reported in 2025. The number of crime for the last 5 years is going down. Last time நீங்க சொன்ன அஜித் குமார் கேஸ்லயே இந்த கேஸ்ல டிரான்ஸ்பரண்ட் முறையில் விசாரணை நடக்கணும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அந்த நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு அந்த கேஸை சிபிஐக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்க சொல்லுறீங்க சிவகங்கையில் நடந்த இப்ப செகண்ட் இன்சிடென்ட்ஸ் பத்தி சொல்லுறீங்க. தட் ஆல்சோ வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். அதுவும் நம்ம சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்கோம். அதில் என்ன உண்மை இருக்குது அந்த உண்மைப்படி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்போம். அதில் there is 100% no doubt about it. Sexual assault against women or it is a sexual assault against children under POCSO. Definitely I can say you with all this. Investigation உடனடியாக நடக்குது. Impartial, fair investigation உடனடியாக நடக்குது. தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணதுக்கு நம்ம யூபிஎஸ்சிக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பி இருக்கோம். அந்த ப்ரொபோசல் படி ஒரு இம்பேனல்மெண்ட் கமிட்டி யூபிஎஸ்சி கூட்டணும். அது பின்னால ஃபர்தர் ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.